विशारद उत्तरात दुरस्वामिनीला रामगुप्तன்னு செகண்ட் பேப்பர் தேர்ட் கொஸ்டின்ல வரும். துரஸ்வாமினி ராமகுப்துல செகண்ட் பேப்பர்ல வரும். सम्राट समुद्रगुप्ता का बड़ा बेटा होने पर भी रामगुप्त युवराज ना बन सका. ராமகுப்தோட சாம்ராஜ்யத்துல சமுத்திரகுப்தரோட பெரிய மகனா இருந்தும் ராமகுப்தரா இளவரசராக வர முடியல. என்ன காரணம்னா அவர் ரொம்ப கொடுமையான ஆளா இருக்காங்கிறத பின்னாடி பார்த்துட்டு. சாம்ராட் சமுத்திரகுப்தரோட பெரிய மகன், பெரிய படா பேட்டா இருந்தாலும் ராமகுப்தராக இளவரசராக வர முடியல. என்ன காரணம் அவர் மிகவும் தகுதியற்றது. கியோன்கே படா அயோக்கியதா அவர் ரொம்ப தகுதியற்ற ஒரு பையனா இருந்ததுனால அவரால் என்ன வர முடியல, இளவரசராக வர முடியல. சாம்ராட்டுக்கு சமுத்திரகுப்தரோட பெரிய பையனா இருந்தாலும் அவரால் யுவராஜா வர முடியல. அவர் மிகவும் தகுதியற்றவரா இருந்தார். ஆனால் தந்தை மரணம் அடைந்த உடனே ஆட்சியை தனது கையிலே எடுத்துக்கொண்டார். என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா இறந்த உடனே அவரு தன் ஆட்சியை தன் கையில எடுத்துட்டார். பர் பிதா கி மிருத்யு கே होते ही उसने शासन को अपने அவர் கையில எடுத்துன ஹாத்தோன் மேலே லியா. அப்பா மரணம் அடைஞ்ச உடனே அந்த ஆட்சியை தான் கைவசம் எடுத்துட்டார். पर पिता की मृत्यु के होते ही उसने शासन को अपने हाथों में ले लिया. அடுத்து இளவரசர் சந்திரகுப்தரோட நிச்சயதார்த்த பெண் துரஸ்வாமினியும் அவர் கைப்பற்றி கொண்டார். அவருக்கு சந்திரகுப்தருக்கு நியமிச்சிருக்கிற பொண்ணையும் கைப்பற்றின்றார். ஆட்சியும் கைப்பற்றிண்டு சந்திரகுப்தருக்கு இருக்கிற அந்த இதையும் தான் கைப்பற்றின்றார். யுவராஜ் சந்திரகுப்திக்கு பந்தாத்தா दुरस्वामिनी को भी उसने हत्या लिया. அந்த பொண்ணையும் இவர் தன் கைவசம் எடுத்துட்டார். ஆட்சியும் கைப்பற்றிட்டாரு, சந்திரகுப்தரோட பொண்ணையும் கைப்பற்றிட்டாரு. சந்திரகுப்தருக்காக நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணையும் கைப்பற்றிட்டார். துரஸ்வாமினியை மௌன கேளாத பெண் சேனைகளால் அவர் எல்லா பொண்ணோடையும் சேர்த்து வச்சு சிறைப்படுத்தி வச்சுட்டார் துரஸ்வாமினிக்கோ गूंगे बहरे स्त्री सौनिकोन द्वारा उसने केर कर रखता. துரஸ்வாமினிய எல்லா பெண் சேனைகளும் போட்டு சூழ்ந்து வச்சுட்டார். கைப்பற்றினும் இல்லாம அவர் சிறைவாசம் பண்ணி வச்சுட்டார். துரஸ்வாமினி கோ கூங்கே பஹ்ரே ஸ்திரீ சைனியான் பெண் சேனைகளால் ஸ்திரீ சைனிகோன் துவாரா உஸ்னே கேர்கர் ரஹா. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்களோட சேனையோட இவ்வளவு போட்டு அடைச்சி வச்சுட்டார், சூழ்ந்து வச்சுட்டார். துரஸ்வாமினியை மனைவி என மதிக்க அவர் ஒருபோதும் தன்னோட பொய்ப்பு தான் அவர் மதிக்கிறதுக்கு அவர் ரொம்ப தயாராகவே இல்லை. பிடிக்கல அவளை வச்சுக்க, மனைவின்னு சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை. வஹ் கபி துரஸ்வாமினிக்கோ ஏக் பத்னி சம்சாகர் இஷ்டம் இல்லை, इज्जत देने तैयार नहीं हुआ. அவர் துரஸ்வாமினியை மனைவியான மதிக்க அவர் ஒருபோதும் தயாரா இல்லை. வஹ் கபி துரஸ்வாமினிக்கோ ஏக் பத்னி சம்ஜாக்கர், பத்னின்னு சொல்லிக்கிறதுக்கு சம்ஜாக்கர்
इच्छत देने तैयार नहीं हुआ. அதோட மனைவியை சொல்லிக்கிறதுக்கு அவரு இஷ்டப்படல. ராமகுப்தர் இந்த நாடகத்துல ஒரு தீய நாயகனா, எல்லாத்துலயும் நல்ல ஹீரோவா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு பேட் ஹேபிட் உள்ள ஒரு பர்சனா இந்த நாடகத்துல ராமகுப்தரை பத்தி சொல்லியிருக்கு. ராமகுப்தி இஸ் நாடகா கல் நாயக்கே, கல் நாயக்கே, தீய நாயகன், கல் நாயக்கே. ராமகுப்து இஸ் நாடகா கல் நாயக்கே. அதனால்தான் அவரை முடிவுல அவரு கொல்லப்படுறாரு. அதனால முடிவுல அவரு இறந்துடுறார். இஸ்லியே அந்த்மே வஹ் மாரா ஜாத்தா ஹே. அதனால் முடிவில் அவன் கொல்லப்படுகிறான். ராமகுப்தர் இறுதியில அவரோட தீய எண்ணத்தினால அவரு இறக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அரசு செழிப்பை பெறும் ஆசை, ராஜ்யத்தை அடையணுங்கிற ஒரு ஆசை, ராஜ்ய வைபவ் கி இச்சா, இச்சாக்கே காரன் ஹி. அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணார்னா, தந்தையின் ஆணையை கடைபிடிக்காமல் சந்திரகுப்தின் அரசுரிமையை வஞ்சனையால் தன் வசம் எழுது. தந்தையோட வேர்டிங்ஸ் டைரக்ஷன்ஸ் அவர் சொல்ற அந்த வேர்ட்ஸ் எதையும் கேட்காம, இஸ் நாட் ஃபாலோயிங் ஹிஸ் ஃபாதரோட ஆர்டர். அதை எதுவும் கேட்காம அவர் அரசுரிமை வஞ்சனையால சந்திரகுப்தர் அரசியை தன்னோட வசத்துக்கு எடுத்துட்டார். वह पिता की आज्ञा का पालन ना कर चंद्रगुप्त के राज्याधिकार அரசுரிமை राज्याधिकार को चल से अपना बना लेता है. தந்தையோட ஆணைய இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஆர்டர். ஃபாதரோட ஆர்டரை இஸ் நாட் ரெஸ்பெக்டிங், அதுக்கு கடைபிடிக்காம சந்திரகுப்தரோட அரசியமையும் தன்னோட சீட்டிங் தனத்தால அவர் அதை எடுத்துட்டார். वह पिता की आज्ञा का पालन ना कर चंद्रगुप्त के राज्याधिकार को चल से अपना बना लेता है. அதுக்கப்புறம் தனது மணந்த மனைவியும் நாட்டின் பெருமகளும், அது நாட்டுக்கே பெரிய அரசி அந்த துரைசாமி, அவளையும் மதிக்கல, தன் மனைவியும் மதிக்கல, எதுவும் பண்ணாம சகராஜன் ஒருத்தட்ட தன்னோட மனைவிய தான் கிஃப்டா கொடுக்கறதுக்கு கூட அவன் ரெடி ஆயிட்டான். वह अपनी विवाहित पत्नी, कल्याण मंड मनवी, वह अपनी विवाहित पत्नी और राज्य की महादेवी दुर्स्वामिनी को सगराज के पास बेंट के रूप में भेजने तैयार हो जाता है. மணந்த மனைவியை, கல்யாணம் பண்ணிட்ட மனைவியை கூட, மனைவி நாட்டுக்கே பெரிய அரசியா இருக்கக்கூடிய அவளையே தன்னோட சகராஜுங்கிற ஒருத்தருக்கு அவர் என்ன பண்ணாரு, தன்னோட ஃப்ரெண்டு சகராஜன் ஒருத்தருக்கு தானமா எடுத்துக்கோ என் மனைவியை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப கொடுமைக்காரனா, ரொம்ப கெட்டவனா ராமகுப்தி இந்த இதுல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இதனால சந்திரகுப்தரையே கொன்னுடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். चंद्रगुप्त கொன்னுடலான்னு அவர் சந்திரகுப்திக்கு हत्या करने के लिए भी प्रस्तुत किए जाता है. இதனால அவர் சந்திரகுப்தரையே கொன்னுடலாம் அப்படின்னு அவரு நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால அவரு சந்திரகுப்தரையே கொன்னுடலான்னு அவரு நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ராமகுப்தோட சோட்டே பாய் தான் சந்திரகுப்தர். அதனால அவரோட ராஜ்யத்தையும் இவர் எடுத்துக்கலான்னு தயாராகிறார் கொன்னுட்டு.
சோட்டேபாய் யுவராஜ் தான் சந்திரகுப்தர். அவரோட சோட்டேபாய் தான் வந்து சந்திரகுப்தர். அவரோட ராஜ்யத்தையும் இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னுங்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டார். चंद्रगुप्त की हत्या करने के लिए भी प्रसिद्ध हो जाता है. அவரை கொல்லவும் அவர் தயாராயிட்டார். அந்த ஆட்சியை எடுத்துட்டு அவரை சாகடிக்கிறதுக்கும் அவர் தயாராயிட்டார். தன்னோட சுயநலத்துக்காக யாரையும் கவனிக்கல. தன்னோட இது தன்னோட தன் போன போக்குலயே தனக்கு வேணுங்கிறது என்ன வேணுமோ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ், அதனால ஹி டசன்ட் பாதர் அபவுட் எனிதிங். எல்லா வேணாலும் தன இஷ்டத்துக்கு அவரு ஆக்ட்ஸ் ஹிம்செல்ஃப் வாட் எவர் ஹி லைக்ஸ், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டு अपने स्वरत के सामने बख किसी की भी परवाह नहीं करता. அவர் தன சுயநலத்துக்காக செல்ஃப் எமோஷன், அவரோட தன்னோட என்ன வேணுமோ அதை உடனே he wants to do anything அந்த மாதிரிங்கிற ஒரு நிலைமையில அவர் ஆயிட்டார். अपने स्वरत के सामने बख, அவரோட 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 சுயநலத்துக்கு முன்னாடி अपने स्वरत के सामने बख किसी की भी परवाह नहीं करता. அவருக்கு முன்னாடி என்ன எது நினைக்கிறாளோ அதை அடையணும். அதனால அதை பத்தி அவர் டசன்ட் பாதர் அபவுட் அதர் திங்ஸ், அந்த மாதிரி ஆயிட்டார் ராமகுமார். எப்போதும் மது ட்ரிங்க்ஸ் பண்றது, லேடிஸ் இது பண்றது, அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் அவர்கிட்ட எப்போதும் மது மற்றும் அழகிய பண்ணி இருக்கிற மாதிரி அவர் இருந்தார். ஹர் சமய், எப்போதும் ஹர் சமய் சுரா और सुंदर लड़कियों के बीच में रखने वाला. அவர் எப்போதும் ஒரு அழகான பெண்கள் அவங்களோட மது அருந்துறது, சுறா மது சாப்பிட்றது, அழகிய பெண்களோட இருக்கிறது, இதுதான் அவரோட வேலையா வச்சிருந்தாங்க. சுறானா மது சாப்பிட்றது, அழகான லடிக்கி சுந்தர் லடிக்கியோட இருக்கிறது, பியூட்டிஃபுல் கேர்ள்ஸு அண்ட் ட்ரிங்க்ஸு, இதுதான் அவரோட தொழிலா இருந்தது. ராமகுப்தர் தன் மனைவியை மனைவியாக மதிக்க தயங்குகிறார். அவர் வந்து he doesn't wants to give respect to his wife. अதான் रामगुप्त अपनी पत्नी को पत्नी के रूप में ध्यान देने तैयार नहीं होता. और तन மனைவியாவே மதிக்கணும்னு he doesn't give any respect to his wife as his wife. அவரோட ஒய்ஃபுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தகுதி அவளுக்கு கொடுக்கவே இல்லை, தயாராகவே இல்லை அவர். அப்புறம் அவன் காமப்பசி உள்ளம். அப்போ அந்த பேட் ஹேபிட் இருக்கிறதுனால துரைசாமி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த நல்ல பொண்ணுக்கு கிட்ட போறதுக்கு கூட அவர் ரொம்ப பயந்தார். Yes, fear. Yes, got fear to see her. அவரை பார்க்கறதுக்கு அவர்கிட்ட போறதுக்கே उसका विलासी मनना कामपसी उल्लम. उसका विलासी मन दुर्सामिनी के पास जाने से भी डरता है. फियर, he has got fear. அவர்கிட்ட போறதுக்கு அவர் வந்து ரொம்ப பயப்பட்டார். அவர்கிட்ட போறதுக்கே அவரு ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஹர் விட அவளுக்கு அவ்வளோ ஃபியர் இருந்தது. அவள் பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு கூட, டு ஸ்டாண்ட் பிஹைண்ட், அவளை பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு கூட அவருக்கு ஒரு பயமா இருந்தது. ஏன்னா அவளோட பேட் ஹேபிட்னால நல்ல பொண்ணுகிட்ட கிட்ட போறதுக்கு அவ்வளோ பயந்தாரு. இதனால் அவன் தனது வம்சம் மற்றும் குடும்ப மரியாதையை அழிக்கும் பாவியா. அதனால தன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஆட்சி, ரெஸ்பெக்ட், ஜென்யூனிட்டி ஆஃப் திஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் அவன் வந்து இது பண்ணிட்டான். எல்லாமே லாஸ் ஆயிடுறதுனால இஸ்ஸே வக் अपने वंश गौरव
ஃபேமிலி ரெஸ்பெக்ட், வம்ச கௌர் அவரு குல் கௌர் குல கௌரவம், குல் கௌர் கா நாஷ் கர்னே வாலா பாபி பன் ஜாத்தா ஹே. இதனால அவரோட ஃபேமிலி ரெஸ்பெக்ட், வந்து ஆன்செஸ்ட்ரல் ரெஸ்பெக்ட் எல்லாமே அவர் வந்து ஸ்பாயில்டு எவ்ரிதிங். இதனால் அவனுக்கு சுயமரியாதை என்பது தெரிகிறது. அதனால நான் நோபடி ரெஸ்பெக்ட் ஹிம் இப்படிலாம் இருந்ததுனால who will respect him? Nobody given any respect to his behavior. इससे पता चलता है कि उससे ஆத்ம சம்மான் நகி ஹே. அதனால யாருமே அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, யாருமே அவனை வந்து மதிக்கல, யாரும் அவரை வந்து பாதர் பண்ணவே இல்லை. அவர் வந்து அவரோட ஹேபிட் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால நோபடி இஸ் ரெஸ்பெக்டிங். இஸ்ஸே பத்தா சத்தா கி உஸ்ஸே ஆத்மன் சம்மான் நகி ஹே. அவன் மிகப்பெரிய அநியாயம், கொடுங்கோலன். அவன் வந்து ரொம்ப பேட் ஹேபிட் அண்ட் இஸ் கிவிங் இப்படி எல்லாருக்கும் வந்து இம்சை பண்றது, துன்பப்படுத்துறது, அரகன்ஸ் டைப்ல இருந்தார். அதான் அந்நியாயி அவரு அத்தியாச்சாரி. அவன் வந்து ஒரு கொடுங்கோலன். அவன் வந்து யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல, யாரையும் மதிக்கிறது இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஹேபிட்டு, யாரையுமே இது பண்ணாம இது வந்து தன்னை சிஸ்டத்துக்கு ஆட்சி பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அவன் ஒரு முட்டாள் வேற. இஸ் நாட் இன்டெலிஜென்ட் பாய், இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட். ஸோ அதனால அவன் முட்டாள். அவன் மிகப்பெரிய சூழ்நிலை. அவன் வந்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து பேட் பர்சனா மாத்திட்டு, இல்லை குட் பர்சனா மாறாம பேட் பர்சனா மாத்திட்டு அந்தந்த இடத்துல ரொம்ப எல்லாரையும் இது பண்ணிட்டான். வக் படா தூர்த்துகே, ரொம்ப கெட்டவன், தூர்த்துகே. ராமகுப்தர் முன்னோக்கி சந்திக்கும் மனிதர் அல்ல. அவர் வந்து எல்லாம் நல்ல ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி இது பண்ணி ஆட்சியை ரெண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளே அவன் இல்லை. ராம்குப்து தூர்தர்ஷி நகிகே. அவன் வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி ரொம்ப இதுவா இருக்கிற ஆளு அவன் கிடையாது. ராம்குப்தர் முன்னோக்கி சந்திக்கும் மனிதர் அல்ல. இதனால் அவன் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அதனால அவன் பண்ற எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் செய்யற எல்லா வேலையுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் செய்யறது எல்லாமே பேடு ஹேபிட்டு, பேடு திங்கிங்கு, பீப்புள் ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் ஹிம். அதனால அவனுக்கு எதுவுமே அவனுக்கு வந்து இது வின்னே ஆக முடியல எதுலையுமே. இசி காரன் உஸ்கா கர் பிரயத்தன அஸ்பல் प्रयत्न असफल हो जाता है. इसी कारण उसका हर प्रयत्न असफल हो जाता है. அதனால அவன் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையுது. அதனால அவனுடைய எல்லா இதுவும் வந்து வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு டூ எல்லாமே வந்து ஃபெயில்யூர் ஆயிடும். நாடகத்தின் பலன் அவன் குறைந்த முன்னோக்கு சிந்தனை வெளிப்படுகிறது. நேரோ மைண்டட் பர்சன். அதனால அவனோட அதான் இந்த இடத்துல நாடகே கை, எல்லா இடத்துலையும் கை ஸ்தானோன்மே உஸ்கி அதுர்தர்ஷிதா பிரகட் होती है. அதனால அவன் நாடகத்தை வந்து ஒரு நேரோ மைண்டட் பர்சன்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து ப்ரூவ் ஆகுது. நாடகே கை ஸ்தானோன்மே உஸ்கி
அதுர்தஷ்டா அதுர்தர்ஷிதா பிரகட் ஹோத்தே ஹே. நேரோ மைண்டட் பர்சன் சொல்லிட்டு நாடகம் மூலம் நமக்கு கிளியரா ப்ரூவ் ஆகுது. சந்திரகுப்தரையும் மன்னர் இளையவர்களையும் சிறைப்பிடி. அதனால சந்திரகுப்தர் இளைய மன்னர்கள் எல்லாரையும் அவன் கைது பண்ணிடுறான். சந்திரகுப்த் ததா சாமந்த் சாமந்த் சந்திரகுப்த் ததா சாமந்த் குமரோன் கோ பந்தி பனானா. சிறைவாசம் பிடிச்சிடறான். பந்தி பனானா ஜெயிலில் போட்டுறான். சந்திரகுப்தரையும் மன்னர்கள் எல்லாரையும் ஜெயிலில் போட்டுடுறான். இந்த முட்டாள் செயல் பண்ண அவன் உயிரால் விளைவெடுக்க வேண்டியது. இந்த முட்டாள்தனத்தினால அவன் தான் உயிரையே கொடுக்க வேண்டியதா நிலைமை வந்துடுச்சு. இஸ் बेवकूफी इस बेवकूफी का परिणाम उसे मृत्यु से चुकाना पड़ता है. இந்த ஹேபிட்ஸ்னால he has to lost his life. அவர் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகி he has died. Finally he has died. இது வந்து விஷாரத்துல வந்து எத்தனாவது பார்த்தோம்? விஷாரத்துல விஷாரத் பூர்வால செகண்ட் பேப்பர்ல தேர்ட் கொஸ்டின். செகண்ட் பேப்பர்ல தேர்ட் கொஸ்டின். இது வந்து செகண்ட் பேப்பர்ல தேர்ட் கொஸ்டின் 15 மார்க்ஸ் இருக்குது. செகண்ட் பேப்பர்ல தேர்ட் கொஸ்டின் 15 மார்க்கு. இதை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுதான் என்னோட சிறிய வேண்டுகோள். எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதாக இருக்கும். 15 மார்க் கிடைக்கும். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சிறிய வேண்டுகோள். நான் எனக்கு தெரிஞ்சதை சுருக்கி கொடுத்துருக்கேன். இன்னமும் உங்களால் எழுதும்போது ஏதாவது சுருக்க முடியாது சுருக்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இது நிறைய கையில் வச்சுட்டோம்னா சுருக்கி எழுதுறதுக்கும் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தால் தான் சுருக்கி எழுதுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் பாயிண்ட் இருந்தால் சுருக்கி எழுதுறதுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் எல்லாமே எழுத முடியலனாலும் 15 மார்க்குக்கு உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.